நான் ஒரு முன்மாதிரியான உதாரணம் கிடையாது. நான் ஒரு முட்டாள். 14,000 கோடி பண்ணினேன். அப்புறம் எனக்கு பிரஷர் வந்த போது கம்பெனிகளை விற்று நான் வச்சிருந்த ஷேர் எல்லாம் இப்ப வச்சிருந்தேன்னா ஐ வாஸ் 20% ஓனர் ஆஃப் பாரதி டெலிவென்ச்சர். நான் ஷேர் அனுப்பிச்ச போது சுனில் மிட்டல் வாஸ் நாட் ரிஜிஸ்டரிங் மை ஷேர். So I sold that for a paltry sum of 150 crore. நீங்க வின் பண்ணணும்னா ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபோக்கஸ் பண்ணா ஒரு விஷயத்தை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஒரு எளிய உதாரணம் கொடுக்கிறேன். சன் ரொம்ப பவர்ஃபுல், பட் ஹி இஸ் நாட் ஃபோக்கஸ்ட். ஸோ நீங்க ஒரு கொடையை வாங்கி அந்த சன்னை ஏமாத்துறீங்க. ஆனால் நான் இப்போ துப்பாக்கி புல்லட் எடுத்து விடுறேன், நீங்க ஃபோக்கஸ் தானே, தென் யூ டை. ஸோ நீங்க எதை செய்தாலும் ஃபோக்கஸ். அந்த வேலையை செய்யும் போது ஃபோக்கஸ் பண்ணுங்க. என்னுடைய பிசினஸே ஒரு அனுபவம் என்று சொன்னேன். நான் பிசினஸ் பில்டு பண்றது சௌந்தர்யா நர்சரி ஆட்டம். அந்த காலத்தில் சௌந்தர்யா நர்சரி இருந்ததுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது செடியை வளர்ப்போம், செடியினை விற்போம். நீங்கள் மரம் வளர்த்து பணம் சம்பாதிக்க விரும்புகிறீர்கள். ஒரு மாம்பழத்தை எடுத்துப்போம். இப்போ ஜப்பான்ல இருந்து ஒரு பிரீடு வந்திருக்கு. 1 கிலோ மாம்பழம் 2 லட்சம் ரூபாய். நீங்க வளர்க்கணும்னு ஆசைப்படுறீங்க. நான் என்ன ஆசைப்படுறேன்னா, அந்த கொட்டையை வாங்கிக்கணும் வெறும் செடியை வளர்த்து உங்க கோபிநாத் மாதிரி இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான பேர்களுக்கு அந்த செடியை விற்கின்றேன். என் தொழில் செடியை விற்பது, உன் தொழில் மரம் வளர்ப்பது, இன்னொருத்த தொழில் அந்த மாம்பழத்தை வாங்கி ரீட்டைலில் விற்பது, இன்னொருத்த தொழில் அதை பாட்பாட்டா கட் பண்ணி ஐஸ்கிரீம் செஞ்சு விற்கிறது. இப்படி பல தொழில்கள். அதில் ஒரு பரிகோணம் தான் நான். ஓகே, உங்க மாடல் அதை விதையை போட்டு அது ஏன் விற்கிறேன்? செடி விட்ட அனுபவம் வேண்டும். அந்த லட்சக்கணக்கான மக்களுக்கு அந்த செடியை மரமாக்குகின்ற அனுபவம் வேண்டும் என்ற காரணம். எனக்கு வியாபாரம் என்பது ஒரு அனுபவம். அதில் எனக்கு அட்டாச்மெண்ட் இல்லை. உதாரணமா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க, சிவசங்கர் 14,000 கோடி போன உடனே துன்பப்படுவான். என்னுடைய இன்பமோ துன்பமோ அந்த பணத்தோடு கனெக்ட் பண்ணதில்லை. இன்ஃபேக்ட் 14,000 கோடியை இழந்ததுக்கு அப்புறமா தான் நான் ரொம்ப இன்பமா இருக்கேன். அதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றேன். என் ஷூ சைஸு 9. ஒரு கடைக்கு போனேன் சுவிட்சர்லாண்டில். அவன் 8.5 தான் இருந்ததுன்னா என்னை வற்புறுத்தி வித்து விட்டான். என் கால்களை எப்படியோ நோய்ச்சிட்டான். ஒரே கஷ்டமா இருக்கு. 4 மணி நேரமா ஷூ இதுக்கு, பேண்ட் இதுக்கு, ஷர்ட் இதுக்கு, ஆனா மனசு மட்டும் சஞ்சலப்படுகிறது அப்படின்னு ஹோட்டல் ஹில்டனுக்கு வந்தேன். கைட்டனா சந்தோஷமா இருக்கேன். என்ன என்னுடைய திடீர் சந்தோஷத்துக்கு என்ன காரணம்னு பார்த்தா, இந்த ராங் சைஸ் ஷூவை கைட்டினது தான். எனக்கு அந்த படம் ஃபிட் ஆகல. பணம் இருக்கும் போது ஒவ்வொருத்தர்கிட்டையும் இவன் என்கிட்ட இருந்து எதுக்காக வரான், இது பண்றான், அது பண்றான்னு பிரச்சனைகள்லாம் இருந்தது. இப்போ அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நான் இனிமையாக வாழ கற்றுக்கொண்டேன். நான் ஆடம்பர வாழ்க்கை வாழ்கிறேன், ஆனால் என்னிடத்தில் பணம் இல்லை. அதுதான் நான் சொல்ற பிரின்சிபிள். டு லிவ் எ லக்ஸரி லைஃப் அண்ட் ஈட் ரிச் ஃபுட், யூ டோன்ட் நீட் டு பி ரிச். உடனே யோசிச்சேன் என்ன பண்ணலாம். நம்ம இந்த பில்டிங் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. நேரா வந்தேன். இங்க ஏதாவது உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. எனக்கு ஒரு 5,000 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த பே ஆஃப் பெங்காலை பார்க்குற மாதிரியும் 1000 வருடங்கள் ஆலமரத்தை பார்க்குற மாதிரியும் அதுக்கு நடுவில் தடைகள் எதுவும் வராமல் இருக்கிற மாதிரியும் ஒரு இடம் வேணும்னு காமிச்சாங்க. 15 வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் போட்டுட்டு இங்க வந்துட்டேன். இதுதான் இப்போ உங்களுடைய லிவிங் ஸ்பேஸ். இதுதான், இங்கே தான் நான் வாழுகிறேன். ஏன் ROM இந்த பிசினஸ் பீப்புள் கேட்குறீங்கல்ல, ரிட்டர்ன் ஆன் மேனேஜ்மெண்ட் டைம். நான் காலையில் 6 மணிக்கு கண்விழித்தவுடன் 6:05 நான் வேலை செய்வதற்கு தயார். ஓகே, ஃபுல் செட்டப் இருக்கு அப்படி. ஆமா. அப்புறம் எனக்கு 60 சமையல்காரர்கள் இருக்கிறார்கள், 600 வேலையாட்கள் இருக்கிறார்கள். இதையெல்லாம் விட முக்கியமாக அவர்களை மேய்க்கிறதுக்கு ஜெனரல் மேனேஜர் இருக்கிறார். அவருடைய 1 கோடி சம்பளம் ஹோட்டல் கொடுக்கிறது. சோ சிவசங்கரனுடைய வேலை என்ன? உறங்க வேண்டியது, உண்ண வேண்டியது, மூச்சு பயிற்சி செய்வது, மக்களுக்கு உதவி செய்வது எப்படி என்று நினைக்க வேண்டியது. காலையிலே எழுந்தவுடன் உயிரோடு இருக்கிறோம், 2 லட்சம் பேர் செத்திருக்கிறார்கள், ஆனால் நான் சாகவில்லையே என்று அந்த கிராட்டிடியூடோடு பார்க்கின்றேன். ஜன்னல் வழியே சென்று அந்த குடிசைகளை பார்க்கின்றேன். கடவுள் நம்மளை குடிசையில் வைக்கக்கூடிய நிலைமையில் நடத்தவில்லையே என்று கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறேன், ஆனந்தப்படுகின்றேன். அப்படி அந்த சூரியனை பார்க்கும்போது இந்த கேங்லியான் செல்ஸ் சொல்லுது, பார்த்து சர்க்காடியன் ரிதம் ஃபிக்ஸ் ஆகுது. ஐ ஆம் ஃபுல் ஆஃப் எனர்ஜி, ஃபுல் ஆஃப் பேஷன், ஃபுல் ஆஃப் லவ். So this is the philosophy of life. இதுதான் என் வாழ்க்கை.